ஜூலை 13, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார், நீங்கள் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள். The Lord has known you. You are the children of King of King. மத்தேயு 22 அதிகாரம் 14 வசனம். Matthew chapter 22 verse 14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மிலே அநேகர் என்று புறக்கணிக்கப்பட்டவர்களாய், அன்பானவர்களால் தள்ளி வைக்கப்பட்டு மனம் முடிந்த நிலையிலே வாழக்கூடும். தகுதியற்ற பாவிகள் என்று நம்மை குறித்து நாமே கணக்கு போடக்கூடும். நமக்கு இன்று ஒரு நல்ல செய்தி வருகிறது. சிறுமைப்பட்ட நம்மையே கர்த்தர் அழைக்கிறார். பைத்தியம் என்று தள்ளி வைக்கப்பட்ட நம்மையே ராஜாதி ராஜாவாகிய இயேசு கூப்பிடுகிறார். தகுதியற்ற நம்மையே இயேசு தகுதிப்படுத்த ஆவலாயிருக்கிறார். இழிவான, அற்பமான, ஒன்றுமில்லாதவர்களாகிய நம்மையே கர்த்தர் தமது ஐசுவரத்திலே பங்கு கொள்ள அழைக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் அழுதது போதும். உங்கள் கண்களின் தூசிகளை அகற்றிவிட்டு ஆயத்தமாகுங்கள். ராஜரீக பிரசனத்துக்கு செல்ல இயேசு உங்களை அழைக்கிறார். நீங்கள் ஆயத்தமா? எந்த நிலையில் என்னை அழைத்திருந்தாலும் இதோ உமக்கென ஆயத்தமாய் காத்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். For many are invited, but few are chosen. My dear brothers and sisters, many of us today may live in a state of discouragement, abandoned by loved ones. We may give an account of ourselves as unworthy sinners. We have good news today. The Lord calls us who are humbled. Jesus, the King of Kings, calls us who are put off as fools. Jesus wants to qualify us as unworthy. The Lord invites us, the lowly, the insignificant, the worthless, to partake of His riches. So, beloved, you have cried enough. Clear the dust from your eyes and get ready. Jesus invites you to enter the royal presence. Are you ready? Pray that you will accept me in whatever position I am called here. I am ready for you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நீ தந்த வார்த்தைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை படிக்கும்படியாகவும் மற்றவர்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கிறபடியாக எங்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக எங்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மற்றவர்களுக்காக வாழும்படியாக, மற்றவர்களுக்காக செபிக்கும்படியாக, மற்றவருடைய கஷ்டங்களை பார்க்கும்படியாக ஆண்டவரே அவர்களுக்கு உதவும்படியாக கர்த்தாவே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கென்று என்றென்று இந்த உலகத்திலே நாங்கள் சாட்சியாய் வாழும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா. கொடாகொடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை, நேர்மையுள்ள ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வாசித்து அதன்படியாக வாழும்படியாக ஆண்டவர் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசுவாச வாழ்விலே தொடர்ந்து உமோடு கூட ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே வாழும்படியாக நீர் கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவரை தெரிந்து கொண்ட பாத்திரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் யார் யார் நான் ஒரு சிறுமைப்பட்டவனே என்று சொல்லி அப்பா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை கர்த்தாவே யார் யார் ஆண்டவரை தள்ளி வைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் இந்த நாளில் நீர் ஆண்டவரை தெரிந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக நீர் ஏற்றுக்கொண்டு அவளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு
ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யார் யார் எந்த விதமான தேவைகளில் இருந்தாலும் அந்த தேவைகளை கர்த்தர் சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்வில் எந்த விதமான கஷ்டங்களையும் அவர்கள் காணாதபடிக்கு ஆண்டவர் நீர் அவளுக்கு போதுமானவராக இருந்து அவளை வழிநடத்தி தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. அவளுக்கு அற்புதத்தை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவளுக்கு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் அவளை தகுதிப்படுத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய கண்களில் இருக்கிற கண்ணீர்கள் யாவையும் ஆண்டவர் நீர் துடைத்து அவளை சந்தோஷம் மகிழ்ச்சியும் அவருடைய குடும்பங்களில் அவள் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, தீர்க்காயுசை பெற்று வாழும்படியாக கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் காணும்படியாக நல்ல சுக வாழ்வுகள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா காரியம் பிரசன்னம் இருந்து வழிநடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி. துதிக மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.